எதிர்க்கட்சி தலைவர் இன்று பாராளுமன்றத்தில் IMF ஒப்பந்தத்தை மாற்ற வேண்டும் என்று கூறினார். குறிப்பாக IMF-இன் உள்நாட்டு தலைமை அதிகாரி எவன் பப்பஜியோ நாங்கள் அவரை சந்தித்த போது அவர் எங்களிடம் கூறினார். ஆனால் மன்னிக்கவும், இதுவரை நாங்கள் அவரை சந்திக்கவில்லை. அவர் ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையிலிருந்து நாங்கள் புரிந்து கொண்டோம். அதை நான் சரி செய்ய வேண்டும். எனவே அரசாங்கம் இப்போது கூட நேராக நின்று IMF-உடன் பேசி உங்கள் முந்தைய அரசாங்கம் இந்த IMF கட்டமைப்புக்குள் ஒப்புக்கொண்ட IMF ஒப்பந்தத்தை மாற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாங்கள் முன்மொழிகின்றோம். இன்னும் சில எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இது தொடர்பில் கருத்து தெரிவித்தனர். அரசு அதிகாரிகளும் வளிமண்டலவியல் திணைக்களமும் கூறும் விடயங்களை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? இவை விசாரிக்கப்பட வேண்டும். முன்னரும் அதிகளவில் மழை பெய்துள்ளது. 400 மில்லிமீட்டருக்கும் அதிக மழை வீழ்ச்சி பதிவாகியுள்ளது. 500 மில்லிமீட்டருக்கும் அதிகம் மழை பெய்தமையால் ஏற்கனவே மண்சரிவுகள் ஏற்பட்டுள்ளன. 100க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கின்றனர். இந்த முறை அந்த கதைகளுக்கு தயாராக வேண்டாம். இது உங்களுக்கு கேலிக்குரிய விடயமாக மாறியுள்ளது. எம்மிடம் எதனையும் கேட்டுக்கொள்ள வேண்டாம். மக்கள் மண்மேடுகளில் சிக்கும் வரை பார்த்து கொண்டிருந்து இங்கு கேலி செய்ய தயாராக வேண்டாம். ඔබතුමාලා මිනිස්සු පස්කන්දු වලට යට වෙනකම් බලන් ඉඳලා දැන් ඇවිල්ලා මෙතන විහිළු කරන්න ලෑස්ති වෙනවා. මේ නැවත පදිංචි කිරීමේ ක්‍රියාවලියේදී ජනතා இந்த மீள்குடியேற்ற செயற்பாட்டின் போது மக்களுக்கு காணிகளை கண்டுபிடித்து வீடுகளை கட்ட வாய்ப்பு வழங்கப்பட்டால் அவர்கள் நிச்சயமாக காணிக்கு குறைவான பணத்தையும் வீடுகளுக்கு அதிக பணத்தையும் செலவிடுவார்கள். இதனால் இதுபோன்ற நெருக்கடிகள் மீண்டும் மீண்டும் உருவாகக்கூடும். සුනාමියට සාපේක්ෂව சுனாமியுடன் ஒப்பிடும்போது பெறப்பட்ட வெளிநாட்டு உதவி 1% குறைவாகவே காணப்படுகிறது. நாம் சந்தித்த சேதத்துடன் ஒப்பிடும்போது சுனாமியின் போது வெளிநாட்டு உதவி என்பது சதவீதத்தை தாண்டியது. ஒரு பெரிய பேரழிவு ஏற்பட்டால் உதவி வடிவில் அல்லது நன்கொடைகள் மூலமாகவோ நாம் பெரும் செல்வங்கள் இல்லாமல் இந்த சூழ்நிலையிலிருந்து எப்படி வெளியேற முடியும்? எதிர்க்கட்சி என்ன செய்து கொண்டிருக்கின்றது? இன்று பாராளுமன்றத்தில் பிரதி அமைச்சர் கௌசல்யா ஆரியரத்ன அளித்த விளக்கம் இதுதான். மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழுவுடனேயே நாம் உயிரை பாதுகாத்துக் கொண்டு மீண்டெழ முயல்கின்றோம். எனவே கேமராவை எடுத்துச் சென்று கிராம சேவை உத்தியோகத்தர்களிடம் அல்லது பிரதேச செயலாளர்களிடம் வினவுவது அல்லது கேமராவை எடுத்துச் சென்று மக்களிடம் சாப்பிட்டீர்களா, வீட்டுக்கு எப்போது செல்வீர்கள் என்று கேட்பது நியாயமில்லை. தற்போது எமக்கு கிடைத்துள்ள உதவிகள் போதாது என்று இவர்கள் கூறுகின்றனர். சர்வதேச உதவி போதாது என்றும் கூறுகின்றனர். இந்த அரசாங்கம் பொறுப்புடன் செயற்படுவதில்லை என்றும் இவர்கள் உலகிற்கு காண்பிக்க முயல்கின்றனர். இவ்வாறு பொய்யான செய்திகளை உருவாக்கி மக்களால் நிராகரிக்கப்பட்டுள்ளீர்கள். எனவே எவ்வாறு நீங்கள் ஊடக பொறுப்பை சரியாக நிறைவேற்றுவீர்கள் என்று கூற முடியும்? நாட்டை கட்டியெழுப்பதற்கு அரசாங்கமும் ஜனாதிபதி கௌரவ அனுரகுமார திசாநாயக் அவர்களும் எடுத்து வருகின்ற முயற்சிகளுக்கு நாங்கள் பாராட்டுகின்றோம். அவர் அதிகமான மக்களுடைய மீள கட்டியெழுப்பதற்கான நிவாரணங்களை அவர் அறிமுகம் செய்திருக்கிறார். அதை நாங்கள் பாராட்டுகின்றோம். ஆனால் அந்த நிவாரணங்கள் இன்னும் மக்களுக்கு சென்றடையவில்லை. இன்னும் அந்த மக்களுக்கான கொடுப்பனவுகள் வழங்கப்படவில்லை. வீதிகளை துப்புரவு செய்வதற்கான அல்லது அதனோடு தொடர்புபட்ட வீடுகள், அதற்கான எந்த வசதிகளும் கொடுக்கப்படவில்லை என்ற ஒரு குறை இருக்கிறது. அரச இயந்திரம் சரியாக இயங்குவதை உறுதி செய்ய வேண்டும். இந்த ஒதுக்கப்பட்ட நிதிகள் மக்களுக்கு சென்றடைய வேண்டும். நாட்டிலே சுனாமி ஏற்பட்டதை விட இந்த டிட்வா புயலால் ஏற்பட்ட பாதிப்பு 3 மடங்குக்கு அதிகமான பாதிப்பு என்று கணக்கிடப்படுகின்றது. குறிப்பாக மலையகத்திலே மண் சரிவு ஏற்பட்டிருந்தால் வடக்கு மாகாணத்திலே வெள்ளத்தாலே பாதிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. நாங்கள் பொறுப்பு வாய்ந்த அரசாங்கம் என்ற வகையிலே நாட்டிலே என்றுமில்லாதவாறு ஏற்பட்ட இந்த அனர்த்தத்தை முகாமைத்துவம் செய்வதிலே மக்களுக்கு சரியான முறையிலே தீர்வை பெற்றுக் கொடுப்பதிலே நாங்கள் காத்திரமான பங்கு வகிக்கின்றோம். நாடு மீண்டும் நெருக்கடியான ஒரு சூழ்நிலையினை எதிர்நோக்கியுள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் இளைஞர்களாக நாட்டினை கட்டியெழுப்ப நாம் அனைவரும் ஒன்றாக செயற்பட வேண்டும். அரசாங்கம் இந்த நிலைமையினை சரி செய்வதற்கு எடுக்கின்ற எல்லா முயற்சிகளுக்கும் எங்களுடைய முழுமையான ஒத்துழைப்பினை வழங்குவோம். மலைய மக்களுக்கு வீடுகளை கட்டுவதற்கு 9 லட்சம் பேச்சு வேண்டும் என்று கூறி வீடமைப்பு திட்டங்களுக்கு காணிகளை வழங்க தடையாக இருக்க வேண்டாம். மலைய மக்களுக்கான வீடுகளை நிர்மாணிக்க தேவையான காணிகள் அளவு ஒட்டுமொத்த பெருந்தோட்ட கம்பெனிகளின் காணிகளின் 10% ஆகும். இதனை வழங்குவதற்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.
அவர்கள் லயத்திலே இருக்கின்றார்கள், லய முறையை ஒழிக்க வேண்டும், அவர்களுக்கு நல்ல வாழ்க்கை முறையை கொடுக்க வேண்டும் என்று நீங்கள் எல்லோரும் பேசினீர்கள். ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த தோட்ட தொழிலாளர்களுக்கு காணி இல்லாத பிரச்சனையும் இந்த NPP உறுப்பினர்கள் பேசி இவர்களுக்கு 7 பட்ச காணி வீதம் இந்த நாட்டிலே இங்கேயே தங்குவதற்கான வசதி வாய்ப்புகளை நீங்கள் உருவாக்க வேண்டும். நாங்கள் எக்காரணத்தில் கொண்டும் யாழ்ப்பாணம் வரவில்லை, அதாவது மட்டக்களப்புக்கும் வரவில்லை, வடகிழக்குக்கு நாங்கள் வர தயாரில்லை. நாங்கள் எங்களை பொறுத்தளவில் மலையகத்திலே நாங்கள் இருக்க வேண்டும். மலையகம் எங்களது தாயகம். நாங்கள் இந்த தாயகத்திலே இருப்பதற்கான வசதிகளை செய்த வேண்டும். உங்கள் காலத்திலாவது இதை செய்து கொடுங்கள். எமது அரசாங்கம் இந்த இயற்கை பேரழிவை இல்லை என்றால் இந்த இயற்கை அனர்த்தத்தினை பயன்படுத்தி இந்த பிரதேசங்களில் வாழும் மக்களை சரியான ஒரு பாதுகாப்பான இடத்திற்கு கொண்டு வருவதற்கான சகல செயல் திட்டங்களையும் எமது ஜனாதிபதி முன்னெடுத்துள்ளார். அரச ஊழியர்கள், முப்படையினர், போலீஸ் அதிகாரிகள் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட்டதின் பிரதிபலனாக இந்த சூறாவளி ஏற்பட்டு 22 நாள் கடக்கும் போது சாதாரண ஒரு சமநிலைக்கு இந்த நாட்டை கொண்டு வர முடிந்தது. சகல தோட்டங்களிலும் உள்ள தோட்ட தொழிலாளர்கள் தனது ஒரு நாள் சம்பளத்தை இந்த அரசாங்கத்தை, இந்த ஜனாதிபதியை நம்பி பெற்றுக் கொடுத்துள்ளார்கள். மாவட்டத்தில் உள்ள அதே போல் மலையக பிரதேசத்தில் உள்ள தோட்ட தொழிலாளர்களுக்கு இந்த சபையில் எனது மனமார்ந்த நன்றியையும் கௌரவத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன்.